இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகா இருக்கும். உங்க ஸ்கூல் டேஸ், உங்க கிளாஸ் ரூம், உங்க பெஞ்ச்ல உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரைடேவோட லாஸ்ட் பீரியட், வெளியே நல்ல மழை, கூடவே பவர் கட். அங்க உங்களுக்கு பிடிச்ச மிஸ் ஆர் சார் கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்லாம் நமக்கு திரும்ப வருமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப வராது. ஏன்னா நிம்மதினே தெரியாம நிம்மதியா இருந்த காலம் அது. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பிரேக்கப், ஈகோ, சண்டை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சோசியல் மீடியாலயும் வாட்ஸ்அப்லயும் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல, டிப்ரெஷனும் இல்ல. ஏன், நம்ம கிட்ட போனே இல்ல. போன் இல்லைனாலே பாதி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் போயிடும். லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் மறக்க முடியாத மெமரிஸ் அவங்களோட ஸ்கூல் லைஃபா தான் இருக்கும். ஏன்னா அங்கதான் நீங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, பொய் சொல்லியிருப்பீங்க, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கியிருப்பீங்க. ஸ்கூல் லைஃப் தான் எல்லாருக்கும் ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அங்க நீங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பிரேக்கப்னு சுத்திட்டு இருந்து அதை மட்டுமே உங்களோட ஸ்கூல் லைஃப் மெமரியா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களோட ஸ்கூல் மெமரிஸ் ஃபுல்லாவே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது மட்டும்தான் இருக்கும். அதனால உங்க ஸ்கூல் டேஸ நல்ல மெமரிஸ்னால கிரியேட் பண்ணுங்க. அது உங்க ஃபியூச்சர்ல உங்க ஹார்டான டேஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்கூல் நம்மளுக்கு வெறும் லெசன் மட்டும் சொல்லி தரல, அது நம்ம லைஃப்லயே மறக்க முடியாத நிறைய மெமரிஸையும் கொடுத்துருக்கு. எங்க ஏஜ் பசங்க எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து சிரிக்கவும் செஞ்சிருக்கோம், பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு அழுகவும் செஞ்சிருக்கோம். ஸ்கூல் வரை எங்களுக்கு மார்க் மட்டும் கொடுக்கல, அது எங்களுக்கு லைஃப்ல நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்க ஸ்கூல் லைஃப அழகாக்குங்க, அத கசப்பாக்கிறாதீங்க. உங்களுக்கு உங்க ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.